உங்களுக்கு டைனோசர்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த கதையை மிஸ் பண்ணாதீங்க. பழங்கால குகை ஓவியங்களை பார்க்குறதுக்காக அன்றைக்கி அந்த பசங்க அங்கே வந்திருந்தாங்க. அதில் 3 பேர் மட்டும் ரவி, அர்ஜுன், மீரா குகையோட இன்னொரு பகுதிக்கு போயிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. டார்ச் அடித்து பார்க்கும்போது அந்த குகையில் வித்தியாசமான ஓவியங்கள் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப மாடர்னாக இருந்துச்சு. ரவி உடனே அதை அவன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். ட்ரிப்பு முடிஞ்சதும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரவி அவங்க தாத்தா ரூமில் உட்காந்து அந்த ஃபோட்டோவை அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது இது ஒரு டிவைஸோட ப்ளூ பிரிண்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த டிவைஸை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரவியோட தாத்தா ஒரு சயின்டிஸ்ட். அவரோட ரூம் தான் இது. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில் காணாமல் போயிட்டார். அவர்கிட்ட இருந்து தான் ரவிக்கு இந்த அறிவியல் மீதான ஆர்வம் வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் முழுசாக அந்த டிவைஸை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ 3 பேரும் அந்த டிவைஸை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. மீரா அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ரெட் பட்டனை அழுத்தினான். திடீர்னு பயங்கர சத்தத்தோட ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அடுத்த செகண்ட் அந்த 3 பேரும் அங்கே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் அவங்க கண் முழிக்கும்போது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அவங்க 3 பேர் இருந்தாங்க. ஆனால் அங்கே அவங்க தனியாக இல்லை. அவங்களுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது வேறு யாரும் இல்லை, டைனோசர். அடுத்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள்.